வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திமுகவின் திரு கண்ணதாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. திராவிட இயக்கத்தை நசுக்கும் முயற்சி பலிக்காது அப்படின்னு நீதி கட்சியுடைய நூற்றாண்டு விழாவில் திரு மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. திமுகவோட இளைஞரணி சார்பாக நீதி கட்சியோட நூற்றாண்டு விழா நேற்று நடைபெற்றது. அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தை, திமுகவை யாராலும் அழிக்க முடியாது, நசுக்க முடியாது அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. திமுக தலைவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றார். இது எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்றாங்க, இல்ல யாரு சொல்றாங்க, இதெல்லாம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திராவிட இயக்கம் என்பது கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டு கூடிய இந்த காலகட்டத்தில் நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இன்றைய தினம் 100 ஆண்டுகள் நடந்த விழாவில் சொல்லியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் களத்தில் இறங்குவதற்கு முன்பாக திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்ததற்கான காரணமே ஒரு அரசியல் இயக்கமாக உருவெடுக்கும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை ஐயா மறுத்ததால் தான் இந்த பெரும்பாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அதற்கு பிறகு அரசியல் களத்தில் இறங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் களத்தில் இறங்கிய பிறகு அப்பொழுதிருந்த மத்திய அரசு பல்வேறு அழுத்தங்களை திராவிட முன்னேற்றத்துக்கு கொடுத்தது. தடை செய்ய போகிறோம்லாம் சொன்னாங்க. சீனப்போரின் பொழுது 1963 பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சியெல்லாம் சொன்னாங்க. திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கத்தை எல்லாம் அப்பொழுது அரசியலுக்காக ஒத்தி வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கி எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு 1975 20 ஜூன் மிசா பிறப்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியும் தடை செய்து விடலாம் என்று அப்போதிருந்த அரசு முயன்றது எல்லாருக்கும் வரலாறு தெரியும். அதன் தொடர்ச்சி மத்தியில் இருப்பவர்கள் இந்தியாவில் தமிழகம் ஒன்றுதான் ஒரு தனி நாடு போல செயல்படுகிறது, மக்களோட உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. இடஒதுக்கீடு குறித்து பேசுகிறார்கள், தமிழ் மொழி குறித்து பேசுகிறார்கள், தமிழ் உணர்வு குறித்து பேசுகிறார்கள். ஆக இந்தியாவிலிருந்து தனித்து இருக்குது என்ற ஒரு தோற்றத்தை வடக்கில் இருப்பவர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் உருவாக்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கத்தை ஒழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தான் 1972 எம்ஜிஆர் அவர்களை கட்சியை திராவிட முன்னேற்றத்தை இரண்டாக உடைக்க பார்த்தது. அதன் பிறகு பல்வேறு செயல்பாடுகள். ஆனாலும் திராவிட முன்னேற்ற வலிவை அவர்களால் அழிக்க முடியவில்லை. திராவிடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை எடுத்துக்காட்டு தான், அந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட தான் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி திராவிட முன்னேற்றத்தை அழிப்பதற்கான முயற்சிகளை யாருமே வெற்றி பெற முடியாது என்பதுதான் உண்மை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? வலிமை குறைந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பொருளில்தான் இந்த பேச்சு நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நண்பர் கண்ணதாசன் சொன்னது போல ஏதோ வடக்கில் இருக்கிறவங்க தமிழகத்தை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேய்ப்பதாக, அதனால் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு சரியான கருத்தாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலேயே அதிக அளவு மத்தியில் ஆட்சியில் பங்கு வகித்த ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் அதை இவங்க என்னவோ எங்களை நசுக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறது சரியான விஷயமா தெரியல. பட் பல விஷயங்கள் அதில் பேசியிருக்கிறாங்க. திமுகவால் தான் மண்டல் கமிஷன் வந்துச்சு, அதனால தான் சமூக நீதி கிடைச்சதுன்னு சொல்கிறது எல்லாமே தவறான ஒரு செய்திகளாகத்தான் படுகிறது. ஏனென்று சொன்னால் வாஜ்பாய் அவர்களும் மரியாதைக்குரிய, அத்வானி அவர்களும் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசில்தான் முதல்ல மண்டல் ஆணையம் நியமிக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சி போன பிறகு 10 வருடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட காங்கிரஸோட ஒரு நல்ல புரிதல் தான் இருந்தது. அந்த 10 வருஷம் திமுக இதை பற்றியும் ஒன்றும் பேசல. அதன் பிறகு பாஜக ஆதரவு கொடுத்த விபி சிங் அமைச்சரவையில் தான் மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்போது அந்த நேரத்தில் இந்த இடைப்பட்ட 10 வருடங்களில் ஒரு முறை மண்டல் அவர்கள் இங்கே வந்திருந்த பொழுது யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த மாதிரியான சமுதாயத்துக்கு கொடுக்கலான்னு இங்கே தமிழகத்திற்கு வந்தபோது 2 பேர் குறிப்பாக போய் மண்டல் அவர்களை சந்திக்க கூட மறுத்தார்கள், போகவில்லை. ஒருவர் திமுக தலைவர் கருணாநிதி, இன்னொருவர் திக தலைவர் வீரமணி. அப்போ நான் என்ன சொல்றேன், இவங்க மண்டல் கமிஷனையே தொடர்ந்து இது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதி கட்சி ஆகட்டும், திமுகவாகட்டும், ஜாதி ஒழிப்பு, ஜாதி மறுப்பு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஜாதி அரசியலை தான் முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இரு திராவிட, குறிப்பாக திமுக ஜாதி அரசியலை தான் தொடர்ந்து செய்து வருகிறது என்பது என்னுடைய வலிமையான கருத்து. அதாவது
நண்பர் நாராயணன் எதையும் கொஞ்சம் ஆழமாக படிப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்ன பதிலேருந்து அவர் ஒரு மேம்போக்கான பதிலை சொல்லியிருக்காரு. மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டதற்கான ஒரு அடிப்படையே திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி நீதி கட்சி வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை சொல்லியதோ அதை அமுல்படுத்தக்கூடிய வகையில் இடஒதுக்கீட்டை முதல் இந்தியாவிலேயே அமுல்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையில் தான் மண்டல் கமிஷன் மத்திய அரசே அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்கள் அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டதில் நாங்கள் ஆதரவு கொடுத்ததுனாலும் சொல்றாரு. மண்டல் கமிஷன் அமைக்கப்பதில் விபி சிங்குக்கு அழுத்தம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷனை எதிர்த்து பெரிய போராட்டங்களை உத்தரப்பிரதேசம் பிஜேபி, அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் கூட வெளிப்படையாக சொல்லும் பொழுது நாங்கள் எங்களோட ஆதரவு தான் சொல்றாங்க. அது தவறான செய்தி. அது இரண்டாவதாக இந்த எங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வழி வந்துட்டாங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும். இதை சிரிக்காம அவரால் எப்படி சொல்ல முடியுதுன்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் வலிவு இழந்து விட்டது என்று எதன் அடிப்படையில் சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாள் வளர்ந்து கொண்டு இருக்க தவிர வழி விளக்கவில்லை. சொல்ல வரேன். இந்த திராவிட இயக்கம் பிற்படுத்தப்பட்டோருக்கான இயக்கமாக மட்டுமே இருந்தது. தலித் விடுதலை இயக்கங்களை அது வளர விடாமல் செய்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டு திராவிட, இது ஒரு தவறான செய்தி. அது தொடர்ந்து வைக்கப்படுது. இல்ல, நீதி கட்சி ஆகட்டும், அதற்கு பின்னால் வந்தக்கூடிய திராவிட கழகம் ஆகட்டும், திராவிட முன்னேற்றம் ஆரம்ப காலத்துல பிராமண அல்லாத ஒரு இயக்கம் ஒரு இதாக தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க. ஏன் இப்படி பிரிக்கிறீங்க, அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லி தான் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம். காரணம் என்னன்னு கேட்டால் அந்த அளவிற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிராமணர்களால் நசுக்கப்பட்டதாக அப்பொழுது ஒரு பெரிய கிளர்ச்சி இருந்தது. அதன் அடிப்படையில் அப்ப இருந்தவங்க செஞ்சாங்க. அதுதானே வாதமே. உயர் ஜாதி எதிர்ப்பாக மட்டும்தான் திராவிட இருந்தது. அது மாற்றப்பட்டு ஒழிப்பதற்கு இந்த முயற்சி எடுக்கலைங்கிறதுல அது மாற்றப்பட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம் கொண்டு வந்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. ஏன் இப்போ பிஜேபி நம்மளோட கேட்கிறேன், அவர்களால் இதை ஆதரிக்க முடியுமா? அனைத்தரும் இந்துக்கள், அனைத்து சாதியினரும் ஆண்டவனை வழிபட உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் அதை ஆதரிக்கவில்லை? ஏன் அதை ஆதரித்து மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து வலியுறுத்த செய்யல? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. ஆக ஜாதியை ஒழிப்பதில் யார் முன்னின்றது, இது ஒன்றே விட போதும் நான் சொல்றேன். இல்ல, நான் நண்பர் கண்ணதாசன் நல்ல அருமையான வழக்கறிஞர், ஆழமா நான் பேசுறேன்னு சொன்னாரு. விஷயம் என்னன்னா, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் ஜனதா கட்சியை சார்ந்தவர், எங்களுடைய கட்சியை சார்ந்தவர். அவர் பீகாருடைய முதல்வராக இருந்தார். அதனால நான் தைரியமா சொல்றேன், இந்தியாவிலேயே மண்டல் ஆணையத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த எதிராக போராடினாங்கன்னு சொன்னது இந்த மண்டல் ஆணையத்தினுடைய அந்த அறிக்கைக்கு பிறகு கோஸ்வாமி என்கின்ற ஒரு மாணவன் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அந்த நேரத்தில் அத்வானி அவர்கள் அங்கே சென்றிருந்த பொழுது, நீங்கள் மண்டல ஆணையத்திற்கு எதிராக இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம், மண்டல ஆணையத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல இந்த மாணவன் செய்த தவறு, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறத கொண்டு வந்தது திமுக. பிஜேபி கொண்டு வரலன்னு நான் என்ன கேட்கிறேன் கார்த்திகேயன், இவர் மத்திய அரசு சட்டம் ஒண்ணு சொல்றாரு, திஸ் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். இங்க திமுக ஆட்சியில் இருந்துச்சா இல்லையா? எவ்வளவு நாள் இவங்களால ஏன் செய்ய முடியல? யார் தடுக்கிறாங்க? ஒரு நிமிஷம், நான் யார் தடுக்கிறாங்க? கருத்து என்ன? நாங்க தாங்க அர்ச்சகர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அர்ச்சகர்கள் பேரவே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. எங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், இது போன்ற எல்லா ஊர்களிலுமே பல கோவில்கள்ல இந்த ஆதி திராவிட வகுப்பை சார்ந்த மக்களும் பெண்களும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உங்களை யார் தடுத்தாங்க? சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் உங்களை தடுத்தாங்க? நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், நான் தெளிவா சொல்றேன், நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க ஏன் சட்டமா நீங்க போடுறீங்களா சொல்றீங்க இல்லையா? இன்னும் உங்களை வரவிடாத செய்யறதுக்கு யார் தடுக்கிறாங்க? தவறு என்ன தெரியுமா கார்த்திகேயன்? இங்க பிரச்சனையே இவங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இரட்டை நிலைப்பாடு என்பது. அடுத்து ஸ்டாலின் பேசும்போது, திராவிட இயக்கம் என்ன சாதித்தது என்பதற்கு இந்த அரங்கம் தான் உதாரணம். இந்த மேடையில் இருப்பவர்கள் எந்த குலம் என்ற பேதம் பார்க்காமல் இவர்கள் மனித குலத்திற்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்கே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மேடையில அதை உட்கார வைக்கிறது சாத்தியம். ஆனா இன்னைக்கும் ஜாதி பிரச்சனை இருக்கு, தீண்டாமை பிரச்சனை இருக்கு, ஆணவ கொலை இருக்கு. இதை எதிர்த்து திமுக என்ன வலுவாக குரல் கொடுக்கிறது? ஜாதியே பார்க்காம
வேட்பாளர்களை தேர்தலில் திமுக இதுவரைக்கும் நிறுத்திட்டு வந்திருக்கா, இனிமே நிறுத்துமா? இல்லை, அதாவது வாவேசு ஐயர் மிகப்பெரிய தேசபக்தர், தேசியவாதி, காங்கிரஸுடைய ஒரு பெரிய தலைவராக இருந்தவர். திருநெல்வேலியில் அவர் நடத்தக்கூடிய ஒரு சத்திரத்தில் உணவு அருந்தும் பொழுது பிராமண மாணவர்களுக்கு தனியாகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிராமண அல்லாதவர்களுக்கு தனியாகவும் போட்டாங்க. அந்த வரலாறு. அவற்றை எதிர்த்து போற நீதி கட்சி. அப்படிப்பட்ட ஒரு நீதி கட்சி தான் இன்றைய தினம் சாதி மறுப்பாக, நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிராமணர்களே பெரும்பாலும் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாகலாம், உயர் பதவிகளுக்கு மாற்றி ஒரு சாதாரண சாமானியனும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக பதவியேற்கலாம் கொண்டு வந்ததுதான் திராவிட முன்னேற்ற இந்த இட சுழற்சி முறை நியமனம் எல்லாமே. அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது சாதி மறுப்பு கொள்கையை கொண்ட நாங்கள் அந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய யார் என்ன குலம் என்று பார்க்காமல் உட்கார்ந்திருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நீங்க அந்த திராவிட இயக்க தோன்றதுக்கு முற்பட்ட காலத்தை நினைச்சு பாருங்க, இப்ப இருக்கிற காலத்தில் நினைச்சு பாருங்க. ஆணவ கொலைகள், சாதி கொலைகள் திராவிட முன்னேற்றம் ஆதரிக்குன்னு சொல்றீங்களா? நாங்கள் ஆதரிக்கவே இல்லை, எதிர்க்கிறோம். சாதிகளை நாங்கள் மறுக்கிறோம், ஆணவ கொலைகளை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். ஆக இவைகள் எல்லாம் சமூகத்தில் வேரூன்றி விட்டதாக இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு அனைவரும் தான் முயற்சி பண்ணணும். திராவிட முன்னேற்றம் வன்மையாக தான் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறது. வேட்பாளர் நிறுத்துறது சம்பந்தமா நான் கேட்டேன். நீங்க எந்த தொகுதியிலையுமே ஜாதி அடிப்படையில திமுக சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்படவே இல்லை, இல்ல இனிமே நிறுத்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அந்த ஸ்டாண்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா சொல்ல முடியும். எடுத்துக்காட்டான சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால், எங்கெல்லாம் மைனாரிட்டி அந்த சாதி இல்லையோ அங்கெல்லாம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய சாதிக்கு மாற்றாக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றம் நடந்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், பொன்முடி இருக்காரு, அவர் அந்த சாதி அங்க மெஜாரிட்டியாங்க. கே நேரு இருக்கார் திருச்சியில், அவர் மெஜாரிட்டியா? இப்படி பல்வேறு எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். அடுக்கடுக்காக ஒரு தொகுதியில் நிற்க வச்சிருக்காங்கட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சாதி என்ற அடிப்படையில் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர் அடிப்படையில் தான் நியமனம் செய்யப்பட்டது, சாதி அடிப்படையில் நியமனம் செய்யப்படுது இல்லை. இப்போ இதில் வாவேசு ஐயர் பற்றிலாம் சொன்னார். அது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில். அதை மட்டும் உங்க கட்சியே கிடையாது சார். ஐயா ஒரு நிமிஷம். இன்னைக்கு நேற்று துரைமுருகன் அவர்கள் கூட தெளிவாக நீதி கட்சி காங்கிரஸில் இருந்த அந்த பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து தான் போராடினோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி வைத்த வரலாறு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதே காங்கிரஸோட இவங்க எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இது இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படின்லாம் தொடர்ந்து ஒரு 7-8 வருடங்களாக இவர்கள் பேசுவது என்பது காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, திமுக என்றைக்குமே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. ஜாதி ரீதியாக நாம் சொல்வது இன்னைக்கு தமிழகத்துல இந்த அளவிற்கு ஜாதி ரீதியாக ஜாதி வெறியோடு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதுல எப்படின்னு சொல்லுங்க. எங்க ஜாதி மதம் சொல்லுங்க, எங்க ஜாதி மதம் இருக்காங்க சொல்லுங்க. நீங்க பொதுவா நீங்க மொத்தமா சொல்லக்கூடாது. திராவிட இயக்கங்கள் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்கும் திராவிட முன்னேற்ற மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நான் தான் சொல்றேன். இல்ல நீங்க இன்னைக்கு அதிமுக அப்படி இருந்தா கூட அது இயல்பான கூட்டணி உங்களுக்கு, அதனால சொல்ல மாட்டீங்க. வந்து திமுக அவருடைய வழித்தோன்றலா தான் இருக்குது. அதுக்குதான் நான் சொல்ல வரேன். திமுக ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு என்பதுதான் அவருடைய கொள்கைன்னு இவங்க சொன்னாக்க இன்னைக்கு வேரூன்றி இருக்கிறதா இல்லையா? நாம கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. இன்னைக்கு ஜாதின்றது சொல்லுங்க. திமுக எந்த ஜாதி, நீங்க அந்த ஜாதி ஒழிப்பை வந்து அவங்க செயல்படல, இல்ல அவங்களுடைய கொள்கைகள் நீர்த்தி போயிடுச்சு, அதை விட்டு அவங்க ரொம்ப தூரம் விலகி பயணிக்கிறாங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வேற. அது வேற தளத்துல அதை பேச முடியும், நீங்க அதுக்கான ஜஸ்டிபிகேஷனை கொடுக்க முடியும். ஆனா இவங்களாலதான் இது அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஜஸ்டிபிகேஷன் பொது தளத்துல அந்த குற்றச்சாட்டு. திராவிடர் கழகத்திலிருந்து துவங்கிய சாதி மறுப்பு, சாதி ஒழிப்புன்னு சொல்லி சொல்லி வந்தாலும் கூட இவர்கள் சாதியை சார்ந்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான், தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தமிழகத்துல ஜாதி வெறியானது இருக்கிறது. ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. சமீபத்துல ஒரு மரணம் நடக்கிறது அங்க நாகப்பட்டினம் நினைக்கிற அந்த மாவட்டத்துல. அந்த இடுகாட்டுக்கு போக முடியாத போது கூட எந்த கட்சிகளுமே அதற்கு வாய் திறக்கல. பெரிய கட்சி, நான் சொல்றது எந்த பெரிய கட்சி வாய் திறக்கல. அதிமுக திறக்கல, திமுக திறக்கல. பயப்படுறாங்க. ஏனென்று சொன்னால் வாக்கு வங்கி அரசியல் இன்றைக்கு ஜாதி ரீதியாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏதோ KN நேரு, பொன்முடி எல்லாம் ஒரு உதாரணம் சொன்னாரு. அங்க கூட பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ள வந்து மைனாரிட்டி ஜாதி அப்படின்ற ஒரு அரசியல் சூட்சுமா அங்க இருக்கும். இதுதான் வந்து தொடர்ந்து இவங்க செய்யற விஷயம்.
ஜாதி இல்லாத இந்த அரசியல் தமிழகத்துல இல்லவே இல்லை. இது களையப்பட வேண்டும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதற்கு இரு கட்சிகளும் முன்னெடுக்க வேண்டும். அவங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச தவற சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரு கட்சிகளுமே ஜாதி பார்க்காது, ஜாதி வித்தியாசம் பார்க்காது செய்ய வேண்டும். ஆனால் அது சாத்தியமான எனக்கு தெரியும். இந்த சாதி அமைப்புகளை உருவாக்குனது யாரு? சாதி அமைப்புகளை வேதங்கள் உருவாக்குனதா சொல்றாங்க. வர்ணாசிரம தர்மம் பேசுறாங்கன்னு சொல்றாரு. வர்ணாசிரம தர்மத்தை இவர் மறுக்கிறாரா? அவரால் மறுக்க முடியுமா? இல்ல அது பொய்யே, அது சொல்வதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியுமா? வர்ணாசிரம தர்மத்தை இன்னமும் கட்டி காத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் சாதியை பற்றி பேசுவது தவறான ஒரு செயல். சாதிகள் என்ற அமைப்பை உருவாக்குனது யாரு? இவர்கள் தான். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இல்ல, நான் பொதுவா பேசுறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குறிப்பிட்ட ஒரு சாதியை பேச தயாரா இல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கம் உருவாகி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு முன்னேற்றத்திற்காக சாதி அமைப்பில் இருந்தவர்களை மேம்படுத்த வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை கொண்டு இப்போ உதாரணத்துக்கு சாதி பட்டியல், ஒரு பிற்படுத்த பட்டியல் சொல்றோம். அங்க சாதி பிரிவில் இருந்தால் சொல்ல முடியும், அவர்களை முன்னேற்ற முடியும், யார் யார் என்று கண்டறிய முடியும். அந்த அடிப்படையில் தான் சாதிகள் இருக்க தவிர மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த சாதியினர் தான் அது ஆதிக்கம் பண்ணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதினாங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திலே மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த தலைவர் தான் எங்களுடைய தலைவர். அதே போல அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஆக இதை போய் எப்படி திராவிட முன்னேற்ற சாதி கட்சி நீங்க சொல்ல முடியும்? எந்த சாதி திராவிட முன்னேற்றத்தை எந்த சாதி ஆதிக்கம் கிடையாதுதான் உண்மை. இல்ல, சாதி ரீதியாக இவர்கள் தொகுதிக்கு தொகுதி திட்டமிட்ட ரீதியில தான் இந்த தேர்தல்கள் கூட நடைபெற்று வருகின்றன. நான் என்னுடைய வேண்டுகோளே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில், நான் ஒன்றும் மறுக்கல, திமுக மோசமான கட்சி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல. நான் சொல்வது இந்த அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொடக்கமாக, நான் அதிமுக கூட சொல்றேன், எல்லா கட்சியுமே சொல்றேன், ஜாதி ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒரு தொடக்கமாக திமுக ஏன் ஸ்டாலின் அவர்கள் வித்தியாசமான பல பேட்டிகளை தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏன் அதை முன்னெடுத்து செல்லக்கூடாது? சாதி பார்க்காது, சாதி இல்லாத, அந்த சாதி வெறி இல்லாத ஒரு சமுதாயத்தை தமிழகத்தில் அமைக்க வேண்டும் என்று ஏன் நினைக்க கூடாது அப்படிங்கறதா விஷயமே. நாங்க செயல்பாடே தான் நினைக்கிறது இல்லை. எங்களுடைய செயல்பாடே நாங்க சாதி மற்ற சமுதாயத்தை உருவாக்குதான் எங்களுடைய நோக்கமே. தேர்தலில் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு திருநாவுக்கரசர் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. கோவையில கட்சியோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அதுல பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமையாத பட்சத்தில் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு. தேர்தல் தான் தள்ளி போயிருக்கு. இப்ப கூட்டணியிலையும் ஏதாவது பிரச்சனையா? ஏற்கனவே முணுமுணுப்பு சலசலப்புலாம் இருந்துச்சு, அது இன்னும் தீர்ந்த பாடு இல்லையா? எப்படி பாக்குறது இவருடைய ஸ்டேட்மெண்ட்? இல்லை, அவர் ஏற்கனவே தெளிவாக அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்த போது கூட, காங்கிரஸ் நிர்வாக குழு கூட்டம் போது இதை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கார். ஒரு கட்சி தான் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியில் போட்டியிடுவதா என்று முடிவெடுக்கக்கூடிய உரிமை ஒரு கட்சிக்கு உண்டு. கூட்டணியில் தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் எந்த கட்சியும் கிடையாது. சில குறிப்பிட்ட கட்சிகளை தவிர வேறு வழி இல்லை, இந்த கூட்டணியில் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற தவிர சில கட்சிகளுக்கு, பெரும்பாலான கட்சிகளுக்கு தனித்து முடிவெடுக்க எந்த உரிமையும் உண்டு. அதனால் போய் அவங்க கூட்டணி தனித்து போட்டியிடுவதா, கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவதா என்பதையெல்லாம் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாவிட்டாலும் சரி, நாங்கள் தனித்து போட்டியிடுவது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த வலிமை திராவிட முன்னேற்றத்துக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கலாம், சில தொண்டர்கள் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம தனித்து போட்டி நிறைய வாக்குகள் வாங்கலான்னு. இப்போ சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலே தெரியும். தனித்து போட்டியிட்ட பெரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தேமுதிக போன்றவைகளெல்லாம் என்ன வாக்குகள் வாங்கியது, சில பேர் போட்டியிலிருந்தே ஒதுங்கி கொண்டார்கள், அதெல்லாம் தெளிவாக தெரியும். ஆக இந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயம் இப்படிப்பட்ட பேட்டிகள் வராது. இல்லை, இது அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட அவர்களுடைய கட்சி முடிவு. இதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தொடர்ந்து திருநாவுக்கரசர் அவர்கள் தலைவராக காங்கிரஸில் ஆன பிறகு கண்டிப்பாக அந்த கூட்டணிக்குள்ள, அவங்களுடைய புரிதலுக்குள்ள, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுக்குள்ள இருக்க அந்த புரிதலுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் தொடர்ந்து அவருடைய, திமுகவில் சொல்லலை, ஆனால் திருநாவுக்கரசர் அவருடைய பேட்டிகள், அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே திமுகவோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இது அவர்களுடைய கூட்டணியாக இருந்தாலும் கூட இந்த டாபிக் வந்ததுனால அதை சொல்றேன். அவ்வளவுதான். கருத்தே சொல்லலன்ட்டு கருத்து சொல்லியாச்சு. இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறாதது அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்குமா? அதனால இவங்க திரும்ப திரும்ப கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு டிமாண்டை வச்சுட்டே இருக்கிறாங்க, இல்ல வேறு ஒரு எண்ணங்களுக்கு போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லை, இடைத்தேர்தல் வெற்றி பெறுவது வெற்றி பெறாததெல்லாம் வேறு. 2016 முன்பாக 2011 2016 நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் அதிமுக பெரிய வெற்றி பெற்றது, அனைத்து இதிலும் வெற்றி பெற்றதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதனால் திராவிட முன்னேற்ற வாக்கியம் இங்கு சரிந்ததா அல்லது திராவிட முன்னேற்ற எண்ணிக்கைகள் குறைந்ததான்றதெல்லாம் மக்களுக்கே தெளிவாக தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது இந்த இடைத்தேர்தலால் எங்களுடைய செல்வாக்கு சரிந்து விடவில்லை, நாங்கள் எந்த வலிமையை இழந்து விடவில்லை. ஆனால் அவர்கள் கூறுவது அவர்களுடைய உள்கட்சியினருக்கு கூறக்கூடிய ஒரு ஆறுதலாக கூட நாங்கள் நினைக்கிறோம். இடைத்தேர்தல் முடிவுகள் இதில் ஏதாவது ஒரு விஷயங்களை தீர்மானிச்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோற்றுவிப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கும்னு நம்பலாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்னால் இருந்தே அவர் அப்படிதான் இருக்கா. அதான் நான் முதலே சொன்னேன், திருநாவுக்கரசர் தலைவரான ஆனதிலிருந்தே அவர் அது போன்ற ஒரு பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஏனென்று சொன்னால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அப்போலோ மருத்துவமனையில் ராகுல் அவர்களை கூட்டிட்டு போய் சந்திச்சது, அதிலிருந்தே உங்களுக்கு ஒரு சிறிய மாற்றம் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். திமுகவுக்கு நல்லது காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது கூட்டணி அப்படின்னு பார்க்க போனா ராகுல் காந்தி அங்கு சென்று வந்த பிறகுதான் புதுவையில் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி ஏற்பட்டது. அங்கே வேற கூட்டணி ஏற்படல. இல்லை சொல்றேன், பிஜேபிக்கும் அதிமுக காங்கிரஸுக்கும் அதிமுக கூட்டணி ஏற்படல. அதனால அதை வைத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. மருத்துவமனையில் ஒருத்தர் இருக்காங்க, அதை போய் பார்த்துருந்தெல்லாம் இல்லை. நான் நினைப்பதெல்லாம் அவர்கள் கட்சிக்காரோட வலியுறுத்துவதற்காக அல்லது கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய பேட்டியாகத்தான் நான் கருதுனேன். இல்லை, திமுக கூட்டணி இல்லாம ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில எடுத்துக்கிறது? கடந்த நீங்க சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இல்ல இப்ப நடந்த இடைத்தேர்தலா இருக்கட்டும், அடுத்ததாக வரக்கூடிய தேர்தல்களாக இருக்கட்டும், இதுவரைக்குமே அதனோட கடந்த கால வரலாறுன்னு பார்க்கிற போது கூட கூட்டணி பலத்தோட தான் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நீங்க தனிச்சு நிற்பதற்கு கூட தயாரா இருக்கிற கூட்டணி கட்சிகள் தேவையில்லைங்கிறத எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? கூட்டணி தேவையில்லைன்னு நாங்க சொல்லல. கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு தேவை. ஆனால் கூட்டணி அப்படி தாமாகவே நாங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்னால் கூட தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வலிமை இருக்கிறது எங்களுக்கு தெரியும். எங்களுடைய உள்கட்சி முன்தினம் நடந்த போராட்டத்தில் கூட இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு, எதிர்கட்சிகளிடையேயான ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியாக தேவைன்னு தானே ஸ்டாலின் சொல்றாரு. நாங்க தான் சொல்றோம், அதாவது அரவணைத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் எடுக்கிறாரு. ஆனா திமுக தரப்புல அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆனா கூட்டணி கட்சிகள் திமுகவை வேற மாதிரி பாக்குறாங்கன்னு எடுத்துக்கிறாங்க. இல்ல, நாங்கள் மக்கள் பிரச்சனைகளில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்த வேண்டும் சொல்றோம். எடுத்துக்காட்டாக காவிரி பிரச்சனையில சட்டப்பேரவையில் நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த ஆளுங்கட்சி அதிமுகவை நீங்கள் வாங்க, நாம் அனைவரும் சென்று பிரதமரை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசுவோம்னு சொல்கிறோம். இது தவறான செய்தியா, தவறான அணுகுமுறையா? அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களுக்கு தாங்கள் தனி திராவிட முன்னேற்றத்துடன் சேர்ந்து சென்றால் திராவிட முன்னேற்ற பெயர் வந்துவிடுமோ, தமக்கு பெயர் வந்து விடாது என்ற அச்சம் கூட இருக்கலாம். ஆக இங்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது டெல்லிக்கு ஒரு அனைத்து கட்சியை கூட்டு போனார். திராவிட முன்னேற்றம் போச்சு, இல்லை நாங்கள் பெரிய கட்சி, அவர் எங்களோட சின்ன கட்சி நாங்கள் நினைக்கல. மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் எடுத்து செல்லும் பொழுது யார் தலைமை திராவிட முன்னேற்றம் பார்ப்பதில்லை, ஆனால் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படணும், அரவணைச்சு போகணும்னு திமுக இப்ப நினைக்க ஆரம்பிச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நினைக்க எப்பொழுதுமே நினைச்சிருக்கு. எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு ஆனா கூட்டணி கட்சிகள் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கண்டிப்பா இன்னைக்கு புள்ளி விவரங்கள் மற்றும் அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக தான் பெரிய கட்சி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. திமுகவை பொறுத்தவரையில் உறுதியாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நாம் பார்த்தோம், அவங்க கூட்டணிக்காக உண்மையிலேயே மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தேமுதிக ஆகட்டும், சிறு சிறு கட்சிகள் வந்தால் கூட நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் தனித்து நிற்க முடியுமா இன்றைய சூழ்நிலை கேட்டால் தனித்து நிற்க முடியலாம். ஆனால் வெற்றி பெற முடியுமான்னா திமுகவால் முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில். நாளைக்கு இந்த ஆட்சி மிக மோசமாக செயல்பட்டால் ஒரு வேலை, பட் திமுக வலுவான கட்சி என்பதில், இரண்டாவது பெரிய கட்சி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைய தேதியில் உறுதியாக திமுக தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. நாராயணசாமி வேற எந்த பதில் எதிர்பார்க்க முடியும்? தொடர்ந்து பேசலாம். ஊழலுக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ட்விட்டர்ல அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நாடு முழுவதும் அண்மையில் நடந்து முடிந்திருக்கிற சட்டப்பேரவை
நாடாளுமன்ற இடைத்தேர்தல்கள், அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல், இதிலெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால வந்து ஊழலையும் தவறான ஆட்சி முறையையும் மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது தெளிவாகிறது. இதன் மூலமாக பாரதிய ஜனதாவை ஜெயிக்க வச்சதன் மூலமாக இதெல்லாம் வந்து பொதுமக்கள் தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி எடுத்துக்கலாமா, அப்படி பார்க்கலாமா? இல்லை, ஊழலுக்கும் தேர்தல் வெற்றிகளுக்கும் சம்பந்தமில்லை என்பதுக்கு எடுத்துக்காட்டு எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் தண்டனை பெற்ற ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா மிக மிக ஊழல் குற்றத்தில் தண்டனை பெற்று இன்னும் தண்டனை குற்றவாளியாக இருக்கக்கூடிய அது இன்னும் நிலுவையில் மேல்முறையீடு நிலுவையில் இருக்க, அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அங்கே வந்து பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவ் இன்னும் தண்டனை குற்றவாளி தான். அவர் கட்சி வந்து நிதிஷ்குமார் கட்சியை விட அதிக இடங்கள் பெற்று ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ ஊழலை மக்கள் அங்கீகரித்திருக்காங்க எடுத்துக்கொள்ளலாமா? ஆக தேர்தல் வெற்றிகளுக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஊழலை மக்கள் என்றேனும் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற சொன்ன கருத்தை வேணால் ஏற்றுக்கலாம். பிரதமர் வந்து ஊழலை மக்களாம்னு நிச்சயம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்காக தேர்தல் வெற்றியோடு ஒரு முடிச்சு போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அதான் இது எடுத்துக்காட்டான அதை சொன்னேன். ஆனால் ஊழல் என்பது களையப்பட வேண்டிய ஒன்று, அகற்றப்பட வேண்டிய ஒன்று. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக மக்கள் அதை ஆதரிக்க மாட்டேன் என்ற கருத்தை நான் ஆதரிக்கிறேன். இல்லை, பிரதமர் மிக தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறாரு. ஏனென்று சொன்னால் ஒரு மிக தைரியமான, அற்புதமான, அதே சமயத்தில் மக்களிடையே இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் திட்டமிட்ட ரீதியில் இந்த டிமானிட்டைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற பணத்தினுடைய அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஒரு மோசமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த திட்டத்தையே வலுவழுக்க செய்வதற்குண்டான இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்கள் மிகப்பெரிய ஆதரவை இந்த இடைத்தேர்தல்களில், குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்களில், அதுவும் இந்த எக்கனாமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகிற மகாராஷ்டிராவில், மும்பையில் அதிக அளவில் எங்களுடைய கட்சி உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 126 இடங்களில் 109 இடங்கள் குஜராத்தில் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி வாப்பியில் 44ல் 41 இடம் மகாராஷ்டிராவில். அதே போல் 22ல் 18 கணக்குப்பூரில், ராஜ்கோட்டில் 22ல் 18ன்னு ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி அந்த உள்ளாட்சி தேர்தல்களில், அந்தந்த கிராமங்களில். இவங்க வந்து மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் ஆதரவு தெரிவிக்கலாம், பிஜேபிக்கு எப்படி வாக்களிப்பாங்க? தவிர பீகார் இடைத்தேர்தல் நடந்தபொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 8 தொகுதியில் 4 தொகுதியில் ஜெயித்தோம், 4 தொகுதியில் தோத்தோம். அது கூட அங்கே ஆட்சி வந்து வேற யாரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இது வந்து பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய செம்மட்டி அடின்னு சொன்னாங்க. இவங்களுடைய திமுகவினுடைய டெல்லி தேர்தல் நடந்தபோது சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இரட்டை வேடம் என்று நான் முதல்ல சொன்னேன், இதுதான் இரட்டை நிலை. இந்த தேர்தலில், உள்ளாட்சி தேர்தல்களில், இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இது ஊழலுக்கு எதிரான வெற்றி. அதே போல இந்த ஆட்சியினுடைய மிக தைரியமான நடவடிக்கைக்கு எடுத்த வெற்றி, எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. அதாவது நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறாங்க, நாடு வந்து பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லி எதிர்க்கட்சிகள் தரப்புல வந்து தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனா இப்ப பொதுமக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத அடிப்படையில பார்க்கிற போது எதிர்க்கட்சிகளுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நண்பர் நாராயணன் சொல்லக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரெல்லாம் யார் ஆண்டுட்டு இருக்காங்க? எதிர்க்கட்சி ஆண்டுட்டு இருக்குது. ஆக அந்த தேர்தல்களில் அவர்கள் வெற்றி பெறுவது என்பது ஒரு இயல்பான செய்தி. அதை வைத்து எங்களுக்கு ஆதரவு கொண்டு நினைக்கிறோம். நீங்கள் வந்து சாதாரண பாமரனாக நம்ம நாராயணன் வரிசையில் இன்னும் பணம் வாங்கினாரா என்னன்னு தெரியாது, நான் வாங்கியிருக்கேன், அதனால் அந்த கஷ்டம் தெரியும். காலையில் போய் நின்றுட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு அங்கே நின்று பார்க்க பொழுது இதே குடும்ப தலைவிகள்லாம் எப்படி நின்று கஷ்டப்படுறாங்க. அந்த பாரம் வாங்குற மக்களுடைய கஷ்டத்தை பற்றி எடுத்து எதிர்க்கட்சிகள் சொன்னால் கருப்பு பணத்துக்கு ஆதரவாளர் முத்திரை குத்தப்படுகின்றால் உங்களுடைய சிந்தனை தான் என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. பொதுமக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இல்ல, ஆதரவு எதிர்க்கட்சிகள் செஞ்ச போராட்டத்துல, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், பொதுமக்கள் திரளாக பங்கு பெற்றிருந்திருக்கணும், கடையடைப்பு செஞ்சிருந்திருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இல்லை. இயல்பு வாழ்க்கை வந்து முற்றிலுமாக முடங்கி போனதாக எங்கேயுமே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து கர்நாடக போராட்டம் நடத்த எந்த எதிர்க்கட்சியாவது திராவிட முன்னேற்றம் தான் முதல் பிரதமர் இந்த கருப்பு பணத்தை விட அறிக்கை கொடுத்தது. என்ன கொடுத்தாங்க? கருப்பு பணத்தை விட நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லி தலைவர்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறதை எதிர்க்கிறோம்னு சொன்னோமா? சொல்லலை. எதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றால், இதை முறையான திட்டமிடுதல் இல்லாமல்
மக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, ஒரு பணவாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு செயல்களை செய்திருக்கணும் தான் கண்டிக்கிறோம். அதை சரி செய்யணும் தான் போராட்டம் நடத்தணும். நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது? மத்திய அரசு சிரமங்களை உணர்ந்திருக்கிறாங்க இல்ல இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போன்னு நினைக்கிறது தான். நீங்க இன்னும் பொதுமக்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்துல பொதுமக்கள் திரளாக பங்கு பெற்றிருந்திருக்கணும், அவங்களுடைய கடையை அடைச்சிருந்திருக்கணும், அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்திருக்கணும். ஆனா நாடு முழுவதும் அப்படி நடந்ததாக தெரியலையே. நீங்க எதிர்கட்சிகள் ஒரு கட்டாயமான கடையை மூடு வெளியே வாண்டு போராட்டம் நடத்தல. எதிர்ப்பு உணர்வு தானாக அன்றைய தினம் தளபதி அவர்கள் நடத்திய போராட்டத்தில் கூட எவ்வளவு பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டான்னு சாட்சியாக பார்த்தவன் நான். ஆக பொதுமக்கள் தன்னியல்பாக வருவாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. என்ன கேட்டால் இந்த தினம் வேலை பழுவு, அவங்க வேலைக்கு போறாங்க, வேலை நாளில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்று இருக்கும் பொழுது அன்றாடம் காட்சிகள் வேலைக்கு போனால் தான் முடியும். நடுத்தர வர்க்கம் வரமாட்டாங்க, மேல்தட்டு மக்கள் வரமாட்டாங்க. மிக மிக அன்றாடம் காட்சிகள்லாம் அன்றைய தினம் வேலை வாய்ப்பு போறவங்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்படித்த நிலைமை தான் இருக்கின்றது. ஆக இந்த சூழலில் இந்த போராட்டம் நடத்துவது மக்களோட உணர்வுகளை மத்திய அரசு தெரிவிக்கணும். மத்திய அரசு விரைவில் கலையணும்னு சொல்லி இப்ப பொருளாதார நெருக்கடி இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன், நாளை தினம் சம்பளம் கொடுக்கணும். இன்னைக்கு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்கமாக கொடுப்போம், மீதி வங்கியில் போடுறாங்க. தவறு கிடையாது, எப்பயும் வங்கியில் போடுறது தான் பணம். ஆனால் அந்த வங்கியிலிருந்து எவ்வளவு எடுக்க முடியும்? நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளையும் வருது. என்ன செய்தி என்று சொன்னால், எவ்வளவு பணம் இந்த எடுக்கக்கூடிய வரம்பு நீக்கப்பட்டு விட்டது, தளர்வு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலான்னு. ஆனால் வங்கிக்கு வந்தக்கூடிய ஆணையில பார்த்தீங்கன்னா எந்த பணத்தை மாதிரி வரம்பின்றி எடுக்கலாம்னா புதிய பணம் 2000 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு அந்த டெபாசிட் பண்ணவங்க மட்டும்தான் எவ்வளவு பணம் போடுறாங்களோ அதை எடுக்கலான்னு இருக்குது. பழைய பணத்தை எடுக்க முடியாது. அதைத்தான் நாடாளுமன்றத்திலும் சொல்றாங்க. ஆக என் கையில் வைத்திருக்கக்கூடிய புதிய பணத்தை போட்டு திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு முட்டாளாவுங்க. ஆக இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் மக்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் தான் சொல்றாங்க. ஏற்கனவே ஆட்சி பொறுப்புல இருக்கிற இடங்கள்ல பெற்ற வெற்றியின் அடிப்படையில் மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. EVKS இளங்கோவன் அந்த காங்கிரஸ் ஏற்கனவே நம்ம பேசின அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பேசும்போது கூட இப்ப அவங்க வந்து நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னா, நீங்க உடனடியாக ஆட்சி பொறுப்பிலே இல்லாத ஒரு சூழல்ல நீங்க மக்களை எதிர்கொள்வதற்கு நீங்க தயாராக இல்லை, மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கறதான் காங்கிரஸோட குற்றச்சாட்டும் இல்ல. அதாவது திமுக கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறாங்க. இல்ல நான் சொல்றது இவர் சொன்னது, கண்ணதாசன் சொன்னது, ஆட்சியில் இவங்க தான் இருக்கிறாங்க அதனால தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரு கட்சிகளும் இதுல 2 பேர் ஒண்ணு இந்த கருப்பு பண எதிர்ப்பு நடவடிக்கை இடைத்தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட யாரு ஆட்சி பொறுப்புல இருந்தாங்களோ அவங்க தான் எல்லா இடங்கள்லயுமே கிட்டத்தட்ட பெரும்பாலான இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. நான் சொல்றது எப்படி நீங்க அதை பொதுவா பாக்குறீங்களோ அதே மாதிரி இதையும் பொதுவா பாருங்க. தமிழகத்துல மட்டும்தான் அதிகார துஷ்பிரயோகமும் பண பரிமாற்றமும் தேர்தலில் நடக்கிறது. அதிக அளவில் பணம் கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கும் நிலை இந்த இரு கட்சிகளும், நான் 2 பேரையும் நேரடியாக சொல்றேன், இந்த இரு கட்சிகளும் தான் திருமங்கலம் பார்முலால இருந்து தொடங்கி திமுகவினுடைய தொடக்கமாக அதிலிருந்து இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இது இந்தியா முழுவதும் இல்லை. குஜராத் வெளியே வரதில்லை. இல்ல பரவாயில்ல, நீங்க வெளியே கொண்டு வாங்க, இங்க நாங்க வெளியே கொண்டு தமிழகத்தை பத்தி மட்டும் எங்களுக்கு போதும். பேசிட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் முதலே சொன்னேன், அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கும் வழக்கத்தை விட வேண்டும். இது அவங்க விடலன்னு சொன்னா இந்த சமுதாயத்திற்கு அது கேடு. அதனால அவங்கள பொறுத்து வரலாம், ஆட்சியில இருந்தா அதிகார துஷ்பிரயோகம், காசு கொடுத்து வாங்கிடலாம், இந்த மென்டாலிட்டி அவங்க இருக்கிறதுனால அப்படி பேசுறாங்க மட்டும் சொல்லுங்க. உள்ளாட்சியில சார், அதாவது கடந்த சில நாட்களாக நான் வந்து தவறா நினைக்க வேணாம், கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய திரு EVKS இளங்கோவன் அவர்களும் திருநாவுக்கரசர் அவர்களும் தாங்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்துதான் பேசுகிறார்களா என்கின்ற அளவிற்கு தரம் தாழ்ந்து மோசமாக கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல தொடர்ந்து இல்லங்க, அதனாலதான் சொல்றேன், அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு திருநாவுக்கரசர் கூட எங்களுடைய கட்சியில இருந்தாரு, 6 வருஷம் இருந்தாரு. ஆனா சில சமயம் பிரதமர் பத்தி கடந்த வாரம் நடந்த ரொம்ப நார்மலான ஒரு கேள்விதான். நீங்க இப்ப ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க, அந்த இடங்கள்ல நீங்க வெற்றி பெற்று இருக்கிறீங்க. ஆனா நீங்க நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு நீங்க மக்களை எதிர்கொள்ளும் போதுதான் மக்கள் ஆதரவா இருக்கிறாங்களா இல்லையான்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதிகார பசி இருக்கிறது, ஆட்சி வேணும், பதவி வேணும், பதவி இல்லாத எங்களால இருக்க முடியல அப்படின்னு ஓபனா சொல்றாரு EVKS இளங்கோவன். அவ்வளவுதான் விஷயம். இல்ல யாராவது கேட்பாங்களா? யாராவது கேட்பாங்களா? 2.5 வருஷம் ஆகுது, இந்த நேரத்தில் நீங்க வந்து பாராளுமன்றத்தை அப்படித்தான் கலைச்சாங்களா இவங்க? 2.5 வருஷத்துல கலைஞன்னு சொல்றது அது ஒரு தவறான பேச்சு மட்டுமல்ல, அவர்களுடைய
விருப்பத்தை, நாங்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாத எங்களால காங்கிரஸ்காரங்களால இருக்க முடியல அப்படிங்கிற அவர்களுடைய வேட்கையை இது உணர்த்து. இல்ல நேரடியா உங்களுடைய கருத்துக்கள் டிஃபெண்ட் பண்ணல. 2004ல 3% 5% வரைக்கும் தான் கணக்குல காட்டப்படாத பணம் இருந்தது. அது வந்து இப்போ 23% 25% வரைக்கும் இருக்கு. 2004ல இருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இது திமுக வந்து மத்தியில ஆட்சி பொறுப்போடு சேர்ந்து இருந்த காலகட்டங்கள்ல கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அப்ப இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப இதை கட்டுப்படுத்துவதற்கு இது மாதிரியான நடவடிக்கைகள் தேவை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்ல இது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை புள்ளியூர கணக்கிற்காக வந்து சொல்றாங்க. அது சொல்லக்கூடியவர் குருமூர்த்தி என்று சொல்லும் பொழுதுதான் எங்களுக்கெல்லாம் வந்து எந்த புள்ளியூர கணக்கை எடுத்து காட்டாருன்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம், எந்த ஒரு குற்றச்சாட்டு யார் மீது சொல்லலாம், திராவிட முன்னேற்றத்துக்கு மேலே ஒன்று சொல்லணும். இப்போ நண்பர் நாராயணன் சொன்னார் இல்லையா, அதிமுக மேலே நேரடியாக அவங்க சொல்ல மாட்டாங்க எப்பொழுதுமே. அவங்க வந்து பணம் கொடுத்து தான் வெற்றி பெறுறாங்கன்றத. ஆனால் சொல்லும் பொழுது திமுகவையும் சேர்த்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வாடிக்கை உண்டு. அந்த வாடிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருப்பு பணப்புழக்கம். கருப்பு பணப்புழக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே நாங்கள் எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் ஆதரிச்சதா இல்லை இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான் இந்த கருப்பு பணம் வந்து உயர்ந்ததுன்னு யாராவது சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது, அதுவும் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த கருப்பு பணத்தை பொறுத்தவரை எப்போ ஒரு காலகட்டத்தில் பனாமா விலைக்கு சொன்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னேன். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு மோடி அவர்கள் மிக தெளிவாக முயற்சிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பனாமா லீக்ஸ்ல வந்து 120 லட்சம் கோடி ரூபாய் சுவிஸ் வங்கிகளிலும் வெளி நாடுகளிலும் பதுக்கி வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களே, இதுவரைக்கும் என்ன வெளிப்படையான நடவடிக்கை எடுத்தாங்க? இதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வந்து கடன் வாங்கியோர் பட்டியல் யார் யார் கொடுக்கும்போது பெயரை கூட வெளியிட மறுத்தாங்களே. அதற்கு பிறகு வரா கடன் அடிப்படையில் தள்ளுபடி பண்ணாங்களே. இதெல்லாம் வந்து எப்படி மக்களுடைய பணம் தானே உங்க கடனாக கொடுக்குறாங்க, ஏன் இப்படி பொருளாதார நடவடிக்கை உங்களால் எடுக்க முடியல? இதுக்கெல்லாம் பற்றி யாரும் பேசல. ஆனால் கருப்பு பணம் பிடிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்படும் மறுபடியும். இப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ டெபாசிட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னும் வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க நீதிமன்றம் மாதிரி. 4 நாளில் சரியாயிடுனாரு, 8ஆம் தேதியிலேருந்து 50 நாள்னாரு, திரும்ப முந்தா நாள்லேருந்து திரும்ப இன்னொரு 50 நாள் கேட்டுக்காங்க. தவறு இல்லைன்னா ஒரு திட்டம் போகும் பொழுது அது காலதாமதம் ஏற்படும் வாடிக்கை. நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த முதல் தடவை தான் 50 நாள், நாங்கள் அதுக்கப்புறம் திரும்ப முந்தாலுமே இன்னும் 50 நாட்கள் திரும்ப சொன்னார். மொத்தமா 50 நாட்கள் இல்ல நான் சொல்ல முடிச்சிடறேன். ஆக எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படக்கூடாது, கருப்பு பணம் ஒழிக்கப்பட வேண்டும், அது ஒரு தெளிவான திட்டத்தோடு மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் தான் நாங்கள் சொல்றோமே தவிர, நாங்கள் வந்து கருப்பு பணத்தை ஆதரிக்கணும், இது இன்னும் வளரணும். நீங்க வந்து சாதித்தது என்னன்னு சொல்லுங்க. இல்ல இதுல முக்கியமான விஷயம், கருப்பு பணம் எப்படி வந்தது, இவ்வளவுதான் விஷயம். இது பணவீக்கத்திற்கு வழிவகுத்தது. எப்படி பணவீக்கத்துக்கு வழிவகுத்தனா, லஞ்சம் ஊழல். லஞ்சம் ஊழல் யார் செய்தது? தெளிவா வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணதாசன் அவர்கள் தெரியும். 2G என்ற மிகப்பெரிய ஊழல். இதுல யாரு திமுக என்னன்னு சொல்லுங்க. நோஷனல் லாஸ் தான். நீங்க திரும்ப ஒரு பொய்ய சொல்றீங்க. இப்ப இல்ல நான் சொன்ன ஒரு 2G ஊழல் பேசுறாங்க. இப்ப 3G ன்னு விட்டாங்க, ஏழை விட்டாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து இழப்புன்னு சொல்ல முடியுமா? நீங்க நோஷனல் லாஸ் வந்து பேசக்கூடாது. இல்ல கண்ணதாசன் எப்பவுமே குறுக்க பேச மாட்டாரு. நீங்க பேசும்போது நான் இல்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த பணவீக்கத்தினால் தான் மக்களுக்கு ஒரு 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்குது. ஒரு சாமானிய மனிதன் சொன்னார், நான் வந்து கியூல நின்றேன், நாராயணன் நின்றாரா இல்லையா, இதெல்லாம் வேற. சாமானிய மனிதன் ஏன் நிற்கிறான் தெரியுமா? இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏடிஎம் வாசலையும் பேங்க் வாசலையும் வரிசையில நிக்கிறதுக்கு காரணம் தங்களுடைய இத்தனை நாட்களாக தங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்கின்ற ஒரு மாமனிதருடைய அந்த முயற்சியால நமக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிக்கிறாங்க. அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, சாமானிய மனிதன் சென்னையில ஒரு 1000 சதுர அடி நிலம் வாங்க முடியுமா, வீடு வாங்க முடியுமா? வாங்க முடியல. ஏனென்று சொன்னால் 40 லட்சம் ரூபாய் போற ப்ராப்பர்ட்டி 1 கோடி ரூபாய்க்கு விக்குது. ஏன் 1 கோடி ரூபாய்க்கு விக்குதுன்னு சொன்னா, அந்த பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இசிஆர்லயும் ஓஎம்ஆர்லயும் 3 வருஷமா பிளாட்டுங்க விக்கலன்னா கூட அது விற்காத அமைதியா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதற்கு வட்டி ஆக மாட்டேங்குது, கருப்பு பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தான் காரணம். இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு தான் அதனாலதான் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு இன்னொரு செய்தியும் இருக்கு. டெல்லியில ஆட்டோல பயணம் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து அதுக்கு அந்த பயண கட்டணமாக 1 கிலோ அரிசியை கொடுக்கிறாரு. ஒரு ஆப் அவர் வந்து டவுன்லோட் பண்றாரு, அதுக்கு 5 கிலோ அரிசியை கொடுக்கிறாரு. இது மாதிரி பண்டமாற்று முறைகள்லாம் பொதுமக்கள் இப்ப வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கிற போது, புக்கை கொடுத்துட்டு அவங்க காஃபி டீ வாங்கி சாப்பிட்றாங்க, இல்ல உணவுகளை வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு பொதுமக்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு புரிதல் இருக்கு. அப்ப இது மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்கள் அவங்க செய்யறாங்கிற போது அரசோட நடவடிக்கைகளுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு தானே எடுத்துக்க வேண்டியது.
வேற வழி இல்லாம இதை செய்கிறாள் தான் எடுத்துக்கணும். அதாவது என்னைக்கு இந்த பணமோ வாட்டம் வந்து விட்டதோ, நண்பர் நாராயணுக்கு ஒரு வேண்டுகோளாக இந்த தொலைக்காட்சி வேலை சொல்கிறேன். இவர் மக்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட வரிசையில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இவர் எந்த வங்கி வாசலுக்கு ஏடிஎம் வாசல் என்னை கூட்டிட்டு நானும் அவரும் போகிறோம். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறோம், யாராவது ஒருவராவது நாங்கள் மகிழ்ச்சியோடு காலிலேருந்து இந்த வங்கி வாசலில் நிற்கிறோம்னு சொல்ல முடியுமா? நேற்று உயர்நீதிமன்றத்தில் 11:30 மணி வரைக்கும் வங்கியில் வந்து அந்த கிளையில் பணமே வரல. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கு எழுந்த கூக்குரலை இவர் கேட்டிருந்தாருன்னா அது மாதிரி பேச மாட்டாரு. ஆக மக்கள் யாரும் மகிழ்ச்சியோட வேற வழி இல்லாம கையில பணம் இல்லாம செலவுக்கு பணம் நினைக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க கேஷ்லெஸ், அதாவது ரொக்கமில்லாத பரிவர்த்தனையை பற்றி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றாரு. தவறு இல்லை. இது உலகத்தில் வந்து ஸ்வீடன், சிங்கப்பூர் இந்த நாடுகளில் வந்து இந்த மாதிரி எல்லாமே டெபிட் கார்டு தான். எதில் போனாலும் வந்து அவங்க அந்த கார்டில் தான் மாற்றிக்குவாங்க. ஆனால் அந்த நாடுகள்லேயே ரொக்க நடவடிக்கை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இங்க பாருங்க, சின்ன கிராமங்களில் பாருங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு காய்கறி கடை வச்சிருப்பான் ரோட்டு ஓரத்தில் உட்காந்து, அவன் தோட்டத்தில் பறிச்சதை வச்சு. அவன்கிட்ட போய் நீங்க டெபிட் கார்டு கொடுத்து வாங்க முடியுமா? அவனுக்கு அந்த 100 ரூபாய் சாப்பாடு வாங்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்க மக்கள் மகிழ்ச்சியோட நிக்கிறாங்களா அப்படின்னா நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா நிக்கிறாங்க நான் சொல்லவே இல்லை. நான் அதான் சொல்றேன், நீங்க செஞ்ச மிகப்பெரிய ஊழல்களினால், நீங்கள் பதுக்கிய கருப்பு பணத்தினால், உங்களுடைய மோசமான நிர்வாகத்தினால், ஐயா ஒரு நிமிஷம் கொண்டு வர, அதுக்குதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம், அதுக்குதான் தடையா இருக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள், மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரம் எங்களிடம் இருப்பதனாலதான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நான் முடிச்சிடறேன். இல்ல நான் முடிச்சிடறேன். கருப்பு பணத்தை மீட்கணுங்கிறதா எதிர்க்கட்சிகளுடைய ஸ்டாண்ட். பொதுமக்கள் வந்து சிரமப்படுறாங்க. ஒரே விஷயம் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா சொல்றேன், இதுவரையிலும் இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது தவறு அது தவறுன்றாங்கல்ல, யாராவது ஒருத்தர் இதை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிருக்கிறாங்களா? கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், கருப்பு பணத்தை பதுக்குவதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று குறியாக இல்லை. மக்கள் வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள், மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். இல்ல எப்படி செய்யணும் அப்படின்றத பல்வேறு கருத்துக்களை நாங்க சொல்லி இருக்கிறோம். அது எதுவுமே செய்ய தெரியாம தான் நீங்க மக்களை நீங்க சொல்ற ஐடியா நிர்வாகத்துறை திமுக கேட்கவே முடியாது. காரணமே கருப்பு பணத்துக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.